வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. முதலமைச்சர் வீட்டில் அதிரடியான ரைடா, ஸ்டாலின் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ரிப்போர்ட் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்கும் ஸ்கிப் செய்யாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. என்ன தகவல் ப்ரோ அப்படி நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்துடைய முதலமைச்சருடைய வீட்டில் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் ரைடுகள் நடைபெறலாம். 2024ஆம் ஆண்டு எலெக்ஷன் முடியிட்டோம், நாடாளுமன்றத்துடைய தேர்தலுக்கான ரிசல்ட் வரட்டும், அதுக்கப்புறம் பாருங்க ஜெகன்மோகன் ரெட்டி துண்டைக்கான துணியக்கான ஓட போறாரு, ஸ்டாலின் துண்டைக்கான துணியக்கான ஓட போறாரு, கேரளா முதலமைச்சர், கர்நாடகாவின் முதலமைச்சர் சித்தராமையா, தெலங்கானா முதலமைச்சர் அவ்வளோ சீக்கிரத்தில் டச் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவர் ஆர்எஸ்எஸ் சிறிய வயதிலிருந்தே ஆர்எஸ்எஸ் பற்றாளர். ஸோ அதனால ரேவந்த் ரெட்டி அவ்வளோ சீக்கிரத்தில் டச் பண்ண மாட்டாங்க. அப்புறம் வேற யாரும் இருக்கா, மேற்கு வங்கத்துடைய முதலமைச்சர்ல குறி வைக்கப்பட்டு இருக்கக்கூடிய முதலமைச்சரா மார்க்கப்படுறாங்க. தேஜஸ்வி யாதவ் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் அங்க கொடூரமான வளர்ச்சியில வளர்ந்துகிட்டு வருகிறார். ஓகேங்களா? அப்படியேப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வளர்ந்து கொண்டு வருகின்ற தலைவர்களின் பட்டியல் அவர் பாத்தீங்கன்னா இடம் பிடித்திருப்பதன் காரணமாக அவ்வளவு எளிதாக அவர் பாத்தீங்கன்னா சிக்குவதற்கு வாய்ப்புகள் இல்லை. மக்கள் அலை அவரை தடுக்கும். அதே போல மக்கள் அலை அவரை வெற்றி பெற செய்வதற்கு வாய்ப்புகளும் சாத்திய கூறுகளும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நண்பர்களே. 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தலை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா தமிழகத்தில் தேர்தல் முடிவுகள் மாற்றத்தை நோக்கிய நகர்வை சந்தித்தால் நிச்சயம் தமிழகத்துடைய முதலமைச்சர் அந்த பல்ட்டியை அடிக்கவும் வாய்ப்புகள் இருக்கலாம். அரசியல் சூழல்களில் மாற்றங்களும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அந்த எக்ஸ்க்ளூசிவான தகவல்களை நம்மளால பார்க்கவும் முடிகிறது நண்பர்களே. தமிழகத்துடைய முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில எந்த விதமான மாற்றத்தை சந்திக்க போகிறார் என்பது இங்கு நிச்சயமா ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு செயலாக பார்க்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில அவருடைய அந்த வீடுகள்ல அதிரடியான ரைடுகள்லாம் நடைபெற்றுச்சு அப்படின்னா, நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும் அப்படின்னா, நிச்சயமா முதலமைச்சருடைய அணியில் இருக்கக்கூடிய நிறைய விதமான தலைவர்கள் என்ற நிலையில் இருக்கக்கூடிய துரைமுருகன், ஏவா வேலு, ஜெகத் ரட்சகன் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களே கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. ஸோ அப்போ அவ்வளவு எளிதில் முதலமைச்சருடைய வீட்டில் அதிரடியான ரைடுகள் நடக்குமான்றதும் ஒரு இங்கு கேள்விக்குறியாக பார்க்கப்படுகிறது, கேட்கப்படுகிறது. ஸோ பார்க்கலாம், நிச்சயமாக நடந்து அரங்கேறும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே பெரும் அலையாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. முதலமைச்சருடைய வீட்டில் அதிரடியான ரைடுகள், அடுத்தடுத்து நடைபெறப் போகின்ற ரிப்போர்ட்டுகள் என்னவெல்லாம் ஆக போகிறது என்பதை பார்க்கலாம் நண்பர்களே.